அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முதல் மனிதர் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு. அல்லாஹு தஆலா ஜின்னாத்துகளை பூமியில் இருந்து விரட்டி அடித்த பிறகு மலக்குகளோடு கூறினான், நான் பூமியில் ஒரு புதிய படைப்பை படைக்கப் போகிறேன். அந்த படைப்பை பூமியில் என்னுடைய ஹலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன். அப்போது மலக்குகள் கூறினார்கள், இறைவா, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டும் இரத்தங்களை சிந்திக்கொண்டு இருக்கும் படைப்பையா நீ படைக்கப் போகிறாய்? நாம் அனைவரும் உன்னுடைய புகழை பாடிக்கொண்டும் உன்னை துதித்து கொண்டும் இருக்கிறோமே. அப்போது அல்லாஹு தஆலா கூறினான், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். பிறகு அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணை கொண்டு படைத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அனைவருக்கும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சஜிதா செய்ய கட்டளையிட்டான். மலக்குகள் அனைவரும் அல்லாஹு தஆலாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சஜிதா செய்தார்கள். ஆனால் அஸாஸீல், அதாவது ஷைத்தான், அல்லாஹு தஆலாவின் கட்டளையை மறுத்து அல்லாஹு தஆலாவோடு வாதம் செய்து கொண்டிருந்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சஜிதா செய்ய மறுத்துவிட்டான். பிறகு அல்லாஹு தஆலா அந்த அஸாஸீல் அதாவது ஷைத்தானை வானத்தில் இருந்து சொர்க்கத்தில் இருந்து விரட்டி அடித்து விட்டான். அல்லாஹு தஆலா ஷைத்தானை சொர்க்கத்தில் இருந்து விரட்டி அடித்த பிறகு ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளின் நிரந்தர எதிரியாக ஆகிவிட்டான். மனிதர்களை நேர் வழியிலிருந்து இருந்து அகற்றுவது, தீய செயல்களை செய்ய வைப்பது, இது எல்லாம் ஷைத்தான் அந்த நாளிலிருந்து இதுவரை மற்றும் கியாமத்து நாள் வரை செய்து கொண்டே இருப்பான். மனிதர்களாகிய நாம் தான் அல்லாஹு தஆலா நமக்கு காட்டியுள்ள நேர் வழியில் நடந்து கொண்டு நல்லதை பேணிக்கொண்டு தீய செயல்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும்.